ஈஸியாக லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். ஒன்றுமே தெரியலைன்னா கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அளவில் உங்களுக்கு நான் இது சொல்லி தருவேன். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து பின்பக்கம் இதே மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த ஆம்ஹோல்லேருந்து டேப்பை கரெக்டாக இப்படி வைங்க. பாருங்கள், இப்படி வச்சுட்டு இந்த ஆம்ஹோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 18 இருக்குது. 18ல் பாதி 9. அப்போ இதனுடைய சுற்றளவு நமக்கு வந்து 4ஆம் அடித்து தான் போடுவோம். அதனால தான் 9. 18ல் பாதி 9. அந்த 9 கூட வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். தையலுக்காக நம்ம விடுவோம்ல 2 இன்ச்சு. அதனால் 9 2 11. 11 இங்கே பாருங்கள். துணியை 2ஆம் அடித்து போட்டு 11 இருக்கான்னு பாருங்கள். 11 நான் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 11 இருக்குது பாருங்கள். மடித்து போட்டு தான் எடுக்கணும். இப்படி 2ஆம் மடித்து போட்டு 11 எடுத்துருக்கோம். இனி உயரம் எடுக்கணும். இந்த 2 அளவு வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு துணியில் எடுக்கக்கூடிய சுற்றளவும் உயரம் வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். நம்ம சுற்றளவு எடுத்தாச்சு 11. 9 + 2 11 எடுத்தாச்சு. இனி உயரம் ஷோல்டரை மடித்து இங்கே பாருங்கள் கீழே வரைக்கும் எடுக்கணும். இந்த டாட் இருக்குல்ல, அந்த டாட் வரைக்குமே எடுக்கணும். 13 அரை இருக்குது. இவங்க அரை இன்ச்சு சேர்த்து தான் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 13.5 விட அரை இன்ச்சு சேர்த்தா 14. அப்போ இவங்களுக்கு தேவையான உயரம் வந்து 14. அது கூட நம்ம மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 14 கூட 2 எடுத்தால் 16. இங்கே பாருங்கள். அவங்களுக்கு தேவையான அளவு 16. அந்த 16 அப்படியே நம்ம என்ன பண்ணணும், டபுள் ஆக்கணும். இப்படி இங்கே பாருங்கள், இப்படி வரும். இப்படி டபுள் ஆக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த உயரம் 16 இருக்கும். இதெல்லாம் 16, உயரம் 16, சுற்றளவு பாருங்கள் 11. இப்போ நம்ம இந்த 2 அளவையும் எடுத்தாச்சு. எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி புரியலைன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் 2ஆவது கூட திரும்ப எத்தனை தடவை வேணாலும் உங்களுக்கு கட்டிங் பண்ணி சொல்லித்தரலாம். இப்போ நம்ம உயரம் சுற்றளவு எடுத்து துணியை நீட்டாக அப்படி மடித்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இதில் 1/4 இன்ச்சில் லைன் போடுங்க மேலே. இது எதுக்குன்னா ஷோல்டர் வந்து நம்ம இதில் ஜாயிண்ட் பண்ணணும். அங்கே லாஸ்ட் வரைக்கும் போடணும்னா கொஞ்சம் இடம் போட்டால் போதும். அதே மாதிரி இந்த பக்கமும் 1/4 இன்ச்சில் இங்கே பாருங்கள் லைன் போட்டு வச்சுருங்க. இதுவும் கொஞ்சம் இடம் போட்டால் போதும். போட்டுட்டு இந்த ஐவுக்கு பக்கம் இருக்குல்ல, இதை அப்படியே ஷோல்டரையும் மடக்குங்க. ஷோல்டரையும் மடக்கிட்டு இந்த ஐவுக்கு பக்கத்தை அப்படியே எடுத்து நம்ம மார்க் பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வைங்க. அதேமாதிரி மேலே ஷோல்டரை இங்கே லைன் போட்டுக்கணும். இந்த லைனில் இது ஷோல்டரை வைங்க. மேலே லைனில் ஷோல்டரை வைக்கணும். இந்த சைடில் போட்டுக்கிற லைனில் ஐவுக்கு பக்கத்தை வைக்கணும். நான் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதே போல் கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து மடித்து இருந்தாலே துணி மடிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி தான் நம்ம மார்க் பண்ணணும். இதெல்லாம் இப்படி இருக்கா, மார்க் பண்ணியாச்சு. அதே போல் இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் கழுத்துலேயும் மடித்து தான் நம்ம தைச்சிருக்கோம். அப்போ அதுக்கும் 1/4 இன்ச்சு மேலே தூக்கி தான் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணால் தான் தைக்கும்போது இங்கே வரும். அதே போல் தான் இது இங்கே கட் பண்ணால் தான் தைக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும். அதுக்காக கட் பண்ணும்போது மடிப்பு இருந்ததுன்னா 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் விட்டு மார்க் பண்ணணும். இனி நம்ம இந்த ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் அப்படியே வளைச்சிக்கலாம். வளைவாக துணியை எடுத்துகிட்டு வரையலாம், அப்படியும் வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி இந்த ஷோல்டரில் ஒரு ஜாயிண்ட்டு தெரியும் பாருங்கள். இந்த ஜாயிண்ட்டை விடவும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கூட வச்சாலும் ஒன்றா இல்லை. நான் ஒரு கணக்கு 1/4 இன்ச்சு சொல்லேன், 1/4 இன்ச்சு வைங்க. அதை விட ஒரு பாயிண்ட்டு கூட இருக்கலாம். ஆனால் அதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. 1/4 இன்ச்சு வச்சாலும் போதும். நம்ம அவ்வளோதான் தைப்போம். இந்த ஜாயிண்ட்டு தெரிய பற்றிலாம் அந்த ஜாயிண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க. இங்கே கட் பண்ணால் இங்கே தைச்சிடலாம். இப்போ இந்த மார்க் வச்சாச்சு, இது மார்க் பண்ணியாச்சு, இது மார்க் பண்ணி கழுத்தும் வரைஞ்சாச்சு. இனி வந்து நமக்கு பட்டிக்கு மார்க் பண்ணணும். பட்டியில் ஒரு ஜாயிண்ட் தெரியும் பாருங்கள், அதில் ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம பட்டி ஜாயிண்டில் ஒரு மார்க் பண்ணியாச்சு. இனி அப்படியே இந்த துணியை எடுத்துடலாம். இவ்வளோ மார்க்கும் போதும். இதை வச்சே நம்ம ப்ளவுஸை ஈஸியாக நம்ம வரைஞ்சி எடுத்துடலாம். இனி இந்த சைடு ஆம்ஹோல் அளவு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு 2-3 வழி இருக்குது. கட்டை கையாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இது கட்டை கை. அப்போது நமக்கு இந்த அடி கை இருக்குது பாருங்கள், இந்த அளவை இந்த பக்கம் வச்சாலே போதும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கையை
இப்படி வச்சு இங்கே மார்க் பண்ணிடுங்க. இதுவே போதும். கட்டக்கையாக இருந்தால் மட்டும். இது வந்து 5.5 போதும். இதுக்கு 5.5. இதே 5.5 இங்கே வைங்க. நார்மலாக பெரும்பாலும் எல்லோரும் கைக்கு 5.5 தான் வரும். இருந்தாலும் நமக்கு வந்து சொல்லி தரும்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக சொல்லி தரணும்ல. கட்டக்கையாக இருந்தால் அதே கையை இந்த பக்கம் வைங்க. இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இப்படி பிடிக்கணும். கரெக்டாக பிடிச்சிட்டு இப்படி வச்சு பார்க்கணும். தெரியுதா உங்களுக்கு? இப்படி அது பக்கத்தில் இப்படி அரைச்சிடணும். அப்போ அது 5.5 தான் இருக்குது. 5.5 நம்ம பாக்ஸ் போட்டாச்சு. இனி நம்ம வளைய கொடுக்குறது பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு தான் சொல்லுவாங்க. இப்படி இந்த லைன் இருக்கு பாருங்கள். இதில் இப்படி வைங்க. வச்சுட்டு அப்படியே பாதியாக மடக்கி இதில் ஒரு லைனை போட்டு இதை ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதே போல் இந்த பக்கமும் பாதியாக மடக்குங்க. மடக்கி அதையும் ஒரு மார்க் பண்ணிடுங்க. சென்டர் இருக்கு பாருங்கள். சென்டர் இதில் 1 இன்ச்சு, 1 இன்ச்சில் இப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த 3ஐயும் ஒரு வளையை கொடுத்துக்கலாம். இப்படி அவ்வளோதான். இப்போது இதுக்கான வளைவு நமக்கு கிடச்சிட்டு வருங்க. வளைவு வந்துச்சா? இதில் வந்து சுற்றளவு நம்ம கட் பண்ணி விடணும். எப்போவுமே கட் பண்ணி எடுத்து விட்டால் தான் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். சுற்றளவு நமக்கு 9 தான். 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு சேர்த்து தான் 11 வச்சோம். அப்போ இந்த சுற்றளவையும் கட் பண்ணி விடணும். இதுதான் சுற்றளவு. இதில் நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். இது மார்க் பண்ணியாச்சு, வரைஞ்சாச்சு. இனி என்ன பண்ணணும்? பட்டிக்கு வரையலை. பட்டி எப்படி ஈஸியாக வரையலான்னு சொல்லித்தரேன். பட்டிக்கு நம்ம ஜாயிண்டில் புள்ளி மட்டும் வச்சுருக்கோம். உங்களுக்கு மறந்துனா கூட உட்கா சொல்லி தந்துடுறேன். பட்டிக்கு நான் என்ன பாருங்கள், இந்த ஃப்ரெண்டு கழுத்து இருக்கு பற்றியில் ஐவுக்கு பக்கம், ஐவு பக்கத்துலேருந்து இந்த ஜாயிண்ட்டு என்ன இருக்குல்ல, ஜாயிண்டில் தான் மார்க் பண்ணிச்சுருவேன். இதில் இருந்த ஒரு அளவை வச்சு தான் நம்ம பட்டியே நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது இப்போது 9.75 இருக்குது. நீங்கள் வேணால் 10 கூட வச்சுக்கிடுங்க. ஒரு 1/4 இன்ச்சில் ஒன்றும் செய்யாது. நீங்கள் 10 வச்சுக்கிடுங்க. இப்போது இந்த 10லேருந்து 1.5 இன்ச்சு கீழே வைங்க. இப்போது எவ்வளோ வரும்? 11.5 வரும். 10 கூட 1.5 சேர்த்தா 11.5. எப்போவுமே இந்த ஜாயிண்ட்டை கணக்கு பண்ணி வச்சுடுங்க. ப்ளவுஸ் எடுத்து வைக்கும்போது பட்டி ஜாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த அளவு மறந்துடணும். அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம அளக்கிறதுக்கு மட்டும்தான். அதோட அந்த அளவு மறந்துடணும். நம்ம கீழே மார்க் பண்ணுங்க, அதை தான் அளக்கணும். 11.5. 10 கூட 1 சேர்த்து 11.5. அப்போ இந்த 11.5 இந்த பக்கமும் வைக்கணும். இந்த பக்கமும் 11.5 தான் வைக்கணும். இனி இந்த ரெண்டும் 11.5 வச்சாச்சு. இந்த சென்டரில் ஒரு வளைவு கொடுத்து ஒரு அளவு பார்க்கணும். அது எப்படி பாருங்கள். இது 11.5. இப்போ இந்த சென்டரில் அப்படியே டேப்பை வைங்க. இந்த ஷோல்டருக்கு நடு சென்டரில் பாருங்கள் டேப்பை வச்சுட்டு 11.5 இருக்குல்ல, அது கூட 1.5 சேருங்க. 11.5 1.5 சேர்த்து எவ்வளவு? 13. 11.5 1.5 13. இப்போ பாருங்கள், அந்த 13ல் நான் மார்க் பண்ணிட்டேன். இனி என்ன பண்ணோம்? இது இந்த 3க்கும் இங்கே பாருங்கள் வளைவு. இதிலேருந்து இதுக்கு வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் கீழே வந்துட்டு அப்படியே வளைச்சி விட்டுருங்க. இதுதான் பட்டி. பட்டிக்கு 2 மெத்தடில் வரையலாம். ஆனால் இது வந்து எல்லோரும் போடுவாங்க. இந்த மாதிரி வளைச்சி விட்டால் எல்லாருக்கும் பொருந்தும். சிலவங்க இப்படி போடுவாங்க, ஸ்ட்ரைட்டாக போட்டு இப்படி போடுவாங்க தெரியுமா? அது வந்து ஷார்ப்பாக இருக்கும். அது வந்து ஒரு சிலர் பிடிக்கும், ஒரு சிலர் பிடிக்காது. அதுவும் ஒரு கட்டிங் விட உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்க வேணும்னா சொல்லுங்கள், நம்ம போட்டு காட்டலாம். இது வந்து வளைவு. இப்போ நம்ம பட்டி வரைஞ்சாச்சு. எல்லாமே ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. 2 கழுத்து, ஆம்பூல், பட்டி இவ்வளோ நம்ம வரைஞ்சாச்சு. இனி நம்ம கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த கழுத்தை கட் பண்ணுவோம். 2 கழுத்தை. கட் பண்ணி அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ கட் பண்ண முடிஞ்சா இனி பேக் கழுத்துக்கு லேசாக கொஞ்சம் லைன் போட்டு வச்சுட்டு நம்ம 2வது பேக் கழுத்து பார்க்கலாம். இனி பட்டியை கட் பண்ணுவோம். பட்டியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதில் வந்து நம்ம மெயின் டாட் பிடிக்கும் பாருங்கள், அதுக்கு நான் இப்போவே கட் பண்ணி விட்டுருவேன். தைக்கும்போது அளவு ப்ளவுஸே நான் எடுக்க மாட்டேன். லாஸ்ட் இந்த ஜாயிண்ட் மட்டும்தான் அளவு. அது வரைக்கும் உங்களுக்கு அப்படியே தைச்சிக்கிட்டே இருக்கலாம். திரும்பியே பார்க்காம பேசாமல் தைச்சிக்கலாம். அளவும் பார்க்கணும், ஒன்றும் பார்க்கண்டாம்.
அந்த அளவுக்கு ஈஸியாக தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அது கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மெயின் டாக்டருக்கு பாருங்கள், இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு 2.5 இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? 2.5 இருக்குது. அப்போ 2.5 இருந்துச்சுன்னா நம்ம 1/4 இன்ச்சு தையல் போடுவோம், அதுக்கு சேர்த்து விடணும். அப்போ 2.5 காலும் 2.25. அந்த 2.25 அந்த வளைவில் இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி மடக்கி கட் பண்ணி விட்றணும். 2.25 நம்ம இதை கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, டாட் பிடிக்கும்போது இப்படி பிடிக்கணும். இந்த பக்கம் இருந்து இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம் தெரியுமா, இதில் தான் கிராஸ் எடுத்து பிடிக்கணும். இதுக்கு இந்த பக்கம் உள்ளது நம்ம துணியில் கரெக்டாக எடுத்ததுனால நம்ம இதை எடுக்கக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த 2.25க்கு பிறகு இதில் 1 இன்ச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போடுவாங்க. கோடு போட்டு இந்த பக்கம் 1 இன்ச்சு இப்படி போடுவாங்க. இப்படி போடுவாங்க. எல்லாமே ஒன்று தான். ஆனால் நான் அப்படிலாம் கோடெல்லாம் போட மாட்டேன். இந்த ஒரு கட்டிங் போடுவேன். ஏன்னா ஈஸியாக அடுத்தவங்களுக்கும் புரியணும், சீக்கிரமும் தைக்கணும். அதனால் இந்த ஒரு கட்டிங் போட்டு நம்ம மடக்கி பிடிக்கும் போதே கரெக்டாக அதுதான் வரும். அதனால் இப்படி இந்த ஒரு கட்டிங்கும் கண்டிப்பாக போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு இதில் பாருங்கள், இதில் 2 இன்ச்சுக்கு மடக்கி தைக்கிறது கட் பண்ணிடுவோம். இதை மடக்கி இது வந்து பின் முதுகு இருக்குல்ல, அதில் மடக்கி தைக்கக்கூடியது 2 இன்ச்சு கட் பண்ணி விட்டாச்சு. இனி இந்த துணியை அப்படியே மடக்கி வைங்க. ரெண்டை மடக்கிட்டு பேக் கழுத்து எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். ஷோல்டர் இருக்கா, இந்த 2 ஷோல்டர் இருக்கா, இப்படி மடக்குங்க. 2 ஷோல்டரையும் இங்கே பாருங்கள் இப்படி மடக்கி வச்சுட்டு பேக் கழுத்து வந்துட்டு இந்த பேக் கழுத்தை இப்படி. இப்போ நம்ம இந்த கழுத்துக்கு உயரம் தான் பார்க்கணும். இந்த சைடெலாம் நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சுல, இந்த ஒரு 1/4 இன்ச் லைன் போட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லைனில் வச்சுட்டு பேக் கழுத்தை வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிடுவேன். இதுதான் நம்ம பேக் கழுத்து அளவு. இதுதான், இது கிடையாது, இது சும்மா நம்ம வரைஞ்சது. அது அப்படி இருக்குது. நம்ம பேக் கழுத்து உயரம் இப்படி தான் வைக்கணும். கீழே இருந்து சிலவங்க வந்து கீழே இருந்து வைப்பாங்க. இங்கே 2 இன்ச்சுக்கு கீழே வச்சுட்டு இப்படி வைப்பாங்க. அப்படி வைக்கலாம். இப்போ நம்ம இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம் வைக்கலாம். இப்போ இதிலேருந்து இப்படி வைக்கணும் வைங்க. இந்த கழுத்து இன்னும் தாழ்ந்து வரும். காரணம் என்னென்னா, இப்படி வைக்கக்கூடாது. இதுதான் எல்லாத்துக்கும் நான் இப்போ வச்சேன் பாருங்க, மேலே இருந்து ஷோல்டரை பிடிச்சி வச்சுருந்தா அதுதான் பொருந்தும். காரணம் என்னென்னா, நம்ம வந்து உடம்பு இறக்கத்தை கூட்டுவோம் குறைப்போம். நம்ம அது வந்து சொல்ல முடியாது. ஒரு ப்ளவுஸு தருவாங்க, கூட்டி வைங்கம்பாங்க, கொஞ்சம் குறைங்கம்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கீழேருந்து 2 இன்ச்சு மடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சேன்னு வச்சுக்கிடுங்களா, இந்த மாதிரி வச்சோன்னா தப்பு வரும். அதே ஷோல்டரை பாருங்கள், ஷோல்டரை இப்படி மடக்கி பிடிச்சிக்கிட்டு 2 ஷோல்டரை மடக்கி பிடிச்சிட்டு இந்த கழுத்தை இப்படி வச்சேன்னு வைங்க, ஒரு தப்புமே வராது. அது எந்த கழுத்தாக இருந்தாலும் இப்படி ஷோல்டரை மடக்கி பிடிச்சிட்டு இப்படி மேலே இருந்து நம்ம இப்படி வச்சோன்னு வைங்களா, கழுத்து தப்பு வராது. ஃப்ரண்ட் கழுத்தாக இருக்கட்டும், பேக் கழுத்தாக இருக்கட்டும், இப்படி தான் மேலே இருந்து தான் நம்ம அளவு பார்க்கணும். கீழே வந்து கூட்டுவோம் குறைப்போம், அதனால் அதை பார்க்கக்கூடாது. அது தைக்கிறவங்க தைப்பாங்க அப்படி, நான் அப்படி தைக்க மாட்டேன். ஏன்னா அது தப்பு வந்துடக்கூடாது. நம்ம தர அளவுக்கு கரெக்டாக தைச்சி கொடுக்கணும். அந்த மைண்ட் தான் நான் வைப்பேன். இதுதான் வந்து பேக் கழுத்து. இதில் நம்ம 1 இன்ச்சில் இப்படி லைன் போட்டுக்கலாம். 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ கூட வைங்க. அது வந்து சும்மா போடக்கூடியதான். லைன் போட்டுடுங்க. ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி விட்டுலாம். இதை கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து கழுத்து லூஸ் வராமல், ஷோல்டர் லூஸ் வராது. அதுக்காக தான் இதை நடுசென்றாக இப்படி கட் பண்ணி விட்டுலாம். இனி நம்ம கீழே வந்து கட் பண்ணலாம். இதை எடுத்துடலாம். இது அப்படியே நிற்கட்டும். இது தைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை எடுக்கணும். நம்ம லைனிங்கெல்லாம் வச்சு தைப்போம்ல, அதுக்கப்புறம் தான் இது கட் பண்ண முடியும். கட் பண்ணுறது நம்ம தைப்போம்ல, அந்த வீடியோவில் பாருங்கள் தெரியும். இப்போ நம்ம இனி இந்த பக்கம் இது ஒன்று தான் இருக்குது. நம்ம கட் பண்ண வேண்டியதில் இது ஒன்று தான் இருக்குது. இது என்ன பண்ணணும் பாருங்கள். இது இப்படி வச்சுட்டு இதில் இன்னொரு வளைவு 1/4 இன்ச்சில் ஒரு வளைவு கொடுக்கணும். எதுக்கு தெரியுமா, இது வந்து அந்த சைடில் நமக்கு ஃப்ரண்ட் கை சைடில் கொஞ்சம் சுருக்கம் வரும். அது வராமல் இருக்கணும். அந்த பாக்ஸுக்குள்ளேயே ஒரு 1/4 இன்ச்சு இல்லை, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணும்போது எல்லாம் சேர்த்து தூக்கி கட் பண்ணுங்க. இப்படி தூக்கி கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இந்த சுற்றளவு பாருங்கள், இதையும் இப்படி மடக்கி பிடிச்சிட்டு கட் பண்ணி விட்ருங்க. மடக்கி கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி வச்சு அடுத்து இந்த 1/4 இன்ச்சுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த இருக்குல்ல, இதை மட்டும்தான் தூக்கி கட் பண்ணணும். இவ்வளோதான்.
நறுக்குத்தினா இவ்வளோ தான். இதை இவ்வளோ அதிகமாக கட் பண்ணக்கூடாது. இனி இந்த இது பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்படி அடிக்கத்திரியை கொடுத்து இப்படி கட் பண்ணி விட்ருங்க. இனி நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி பட்டி தான் கட் பண்ணணும். பட்டிக்கு அளவு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட்டிக்கும் உயரம் எடுக்கணும். எதுக்குமே உயரம் சுற்றளவு தான். கையாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உயரம் சுற்றளவு தான் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போது நமக்கு இதில் உயரம் இங்கே பாருங்கள் என்ன இருக்குல்ல, இந்த அளவை எடுங்க. இது 4.25 இருக்குது. நம்ம ஒரு 5 அட்டு வச்சுக்கலாம். நம்ம அடித்து தானே தைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். நான் தைக்கிற வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் தெரியும். இதில் தப்புலாம் வரவே வராது, வாய்ப்பே கிடையாது, தப்பு வராது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது இப்போ 4.25 நம்ம ஒரு 5 வச்சுக்கலாம். 4.5 5 தான் வைக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துச்சா போதும். நமக்கு உயரம் 5 கண்டுபிடிச்சாச்சு. இந்த நீளம் நீங்கள் அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, கட் பண்ணி தூர தான் போடுவோம். அப்படி இல்லைன்னா இதில் ஒரு 1.5 இன்ச்சு குறைச்சிங்க. இந்த கீழே அடி சுற்றளவு 1 குறைங்க. அப்போ எவ்வளோ வரும், 9.5 வரும். அப்போ இந்த நீளம் 9.5 உயரம் 5 எடுக்கும். கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த துணியை நம்ம மடக்கிடலாம். உயரம் 5, உயரம் 5. அப்போது 5 போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருவோமா. உயரத்தையும் இப்படியே லைன் போட்டு இந்த உயரம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி இந்த நீளம் நம்ம 9.5 சொன்னோம்ல, இங்கே பாருங்கள் 9.5. அதே 9.5 கீழே வச்சா அதை நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு. நமக்கு தேவையானதை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவில் தான் எடுத்துருவோம். இப்போ நமக்கு பட்டிக்கு தேவையான உயரம் சுற்றலாம் இவ்வளோ தான். இது வளைவு கொடுக்கணும். அது எப்படி பாருங்கள், 3 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதில் இருந்துங்க பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே ஒரு மார்க்கு, 3 இன்ச்சு. அதுலேருந்து கீழே 1/2 இன்ச்சு நேராக இங்கே எப்படி வரணும்னு பாருங்கள். அதுக்கு தான் போகணும். இப்படி தையல் கிராஸாக போய் கீழே வரணும். கீழே வந்துட்டு இங்கே வரணும். இப்படியே கொஞ்சமாக போய் அங்கே வரணும், லாஸ்ட்டுக்கு வரணும். இதெல்லாம் எப்படி வரணும், 1/2 இன்ச்சு போதும் கீழே நமக்கு. அதை இனி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் இதை இப்படி கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு பட்டி ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்டு பக்கம் தெரியாதுக்காக கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பட்டி முடிச்சு ஈஸியாக இருக்கா. இனி கை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவேன். இங்கே பாருங்கள், டபுளாக இருக்கா. அதை 4 மடித்து போட்டுருங்களா, போட்டாச்சா. இதில் ஒரு அடி பாகத்துக்கு 1/4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கிட்டுருங்களா, போட்டாச்சா. நீ கையை எடுங்க. கையில் அடிப்பாகத்தை ஃபஸ்ட் எடுங்க. கரெக்டாக எடுக்கணும். ப்ளவுஸை பொறுத்தவரை நம்ம கரெக்டாக தான் வைக்கணும். பாருங்கள், அடிப்பாகத்தை எப்படி பிடிங்க. அதை இப்படி பிடிச்சிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே பாருங்கள், உயரமும் பார்க்கணும்ல. இதை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வைக்கக்கூடியது அடிப்பாகத்தை கொண்டு இந்த 1/4 இன்ச்சு லைன் போட்டுங்களா, அதில் இப்படி கரெக்டாக வைங்க. இது இந்த லாஸ்ட் எண்டில் இருக்கணும். இப்படி கை அப்படி பார்த்துட்டு இதை கொண்டு அந்த நம்ம 1/4 இன்ச்சு லைன் போட்டதில் வச்சுருங்க. கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த அடிபாகத்தில் மார்க் பண்ணணும். ப்ளவுஸை ஒட்டி தான் மார்க் பண்ணணும். ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்கள். ஒரு 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ உங்கள் தேவைக்கு நம்ம பிரிக்கிறது கூட தானே. அதுக்கு ஒரு அளவுன்னு ஒன்றும் வைக்கண்டாம். நமக்கு தெரியும், ஒரு 2 1.5 போதும். இப்போ நம்ம இவ்வளவும் தையலுக்கு விட்டாச்சு. 2 இன்ச்சு இருக்கும். இது நான் இப்போ தைக்கிறனால எனக்கு அது ஒரு இதில் விட்டுருவேன். நீங்கள் இதை தள்ளி 2 இன்ச்சுன்னு வச்சுருங்க. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த ஜாயிண்ட் தெரியுதா. ஜாயிண்ட்லேருந்து அதான் சொன்னேன், ஜாயிண்ட்டு தெரிஞ்சாலே 1/4 இன்ச்சுக்கு மேலே தான். இந்த இடத்துல ஜாயிண்ட் இருந்தாலும் சரி தான், 1/4 இன்ச்சு நீங்கள் மேலே தான் வைக்கணும்.
கீழே அடிபாகமும் நமக்கு மடித்து தான் தைச்சிருக்கு. அதனால் 1/4 இன்ச்சு எல்லாமே 1/4 இன்ச்சு வச்சாச்சு. இங்கே 1/4 இன்ச்சு வச்சாச்சு, இங்கே 1/4 இன்ச்சு கீழே விட்டு நம்ம மார்க் வச்சு இந்த பக்கம் அவ்வளோதான். இனி இந்த பக்கம் இதை ஒட்டி நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவும் ஒரு 2 இன்ச்சு வச்சாச்சு. அதே போல் இந்த பக்கம் மேலே பாருங்கள், கரெக்டாக இப்படி வச்சுட்டு கையை இப்படி இழுத்து வைங்க. ஒன்றும் இல்லை, இப்படி வச்சுட்டு கையை இப்படி அமுக்கி பிடிச்சிங்க. அமுக்கி பிடிச்சிட்டு இப்படி, ஏன்னா அதை நம்ம ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அந்த கையும் இருக்கணும்ல. இதில் ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் வந்தாலே 1/4 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம மார்க் பண்ணணும். அந்த மார்க் பண்ணதை அந்த பக்கம் பார்த்து இப்படி போடுங்க. அப்புறம் ஒன்று வந்து ப்ளவுஸை ஒட்டியே போடுங்க. ஒரு ப்ளவுஸை ஒட்டி போடுங்க. கரெக்டான அளவு இது, அதனால ப்ளவுஸை ஒட்டி போடுங்க. இந்த பக்கம் 2 இன்ச்சு, அப்போ அதே 2 இன்ச்சு இந்த பக்கம் வைங்க. அதையும் லைன் போட்டுடுங்க. இனி நம்ம ப்ளவுஸை எடுத்துடலாம். இப்போ தெரிஞ்சாச்சுல்ல, இது இவ்வளவும் நமக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இதுதான் நமக்கு அளவு. இதுதான் நம்ம இதுக்கு இனி வளைவு கொடுக்கணும். 2 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக போடுங்க. 2 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக போங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி இங்கே வரணும். இவ்வளோதான். இது 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே ஸ்லோ பண்ணி நமக்கு அளவுக்கு வந்தாச்சு. இனி ஈஸியாக பண்ணி தரேன். இந்த இடத்துல இது வரைக்கும் தான் வைக்கணும். இதில் வந்து ஒரு அரைஞ்சு விட்டுருங்க. அரைஞ்சு விட்டுட்டு அதுலேருந்து இப்படி வைங்க. இப்படி வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுருக்கோம். அதை வேணால் இப்படி லேசாக வளைச்சிக்கலாம். அதிலே வளைச்சா போதும், நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். அப்படி இவ்வளோ தான். நம்ம இனி கட் பண்ணலாம். ஈஸியாக தானே இருக்கும், உங்களுக்கு புரியணும்ல, அது ஈஸியாக. இப்போ நம்ம கட் பண்ணி பாருங்கள். இந்த சென்டரை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஜாயிண்ட்டையும் அப்படியே மடித்து இதையும் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம இந்த வளைவு கொடுத்துருக்கோம் பற்றியலாம், அதை இதில் 4 பீஸ் இருக்கும். 2 கீழே விட்டுருங்க. 2 மட்டும் தூக்கிட்டு பாருங்க இப்படி. நீங்கள் எப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இது நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த நம்ம கையில் வந்து சுருக்கு வரும். அதுக்காக தான் எடுக்காம விட்றாங்க. இனி இதை ஃப்ரெண்டு கைன்னு தெரியறதுக்காக மடக்கி அதை ஒரு கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இது நம்ம ஃப்ரெண்டுன்னு தெரியும். இப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் சொல்லித்தரது தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டான மாதிரி இருக்கும். நீங்கள் கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷம் கூட ஆகாது. நான் சொல்லி தந்த அதே மெத்தடில் கட் பண்ணிப்போ ஃபுல்லாக லைனிங்காக கட் பண்ணியாச்சு. இனி அது சாரி கிளாத் இதில் தான் நம்ம கட் பண்ணணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸ் நமக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். ப்ளவுஸை பொறுத்தவரை தேவையில்லாதது ஒன்றும் கிடையாது. இந்த பாருங்கள், இதில் பார்டரோ எதுவுமே இல்லைன்னா 2 பக்கம் பார்டர் இல்லை. நமக்கு இந்த மாதிரி துணி வந்தால் சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம விருப்பத்துக்கு கட் பண்ணிக்கலாம். பார்டர் வந்துச்சுன்னா தான் நமக்கு பத்தலைன்னா ஜாயிண்ட் போடணும். இதுக்கு ஜாயிண்டே வராது. பாருங்கள், நான் இப்படி பண்ணேன் பாருங்கள். இப்படி போடணும். 2 கரபாக இருக்கு வருங்க. அதை மடித்து ஃபஸ்ட்டு நம்ம பக்கம் போட்டுருங்க. அப்படி 2 கரபாகத்தையும் எடுத்தாச்சா, அதை கொஞ்சம் கரெக்டாக வச்சு நம்ம பூனம் கிளாத்து பற்றியெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுடுங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கையை கட் பண்ணி எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், இது ஒரு கஷ்டமே கிடையாது. எது ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொன்னாலும் அதை கட் பண்ணி தான் தரோம். ஏன்னா இது அப்படியே வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். கரெக்டாக கூட கட் பண்ண மாட்டோம். 1/2 இன்ச்சு சுற்றிலாம் விடுவோம். நம்ம இதை தச்சுக்கிட்டு கட் பண்ணி பிறகு எடுத்துக்கலாம். ஆனால் பத்தாமல் போனால் என்ன செய்கிறது? அதனால தான் நம்ம வந்து இப்போ 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் கட் பண்ணாண்டா ஆனால் சும்மா கட் பண்ணி விடுவேன், எந்த பக்கம்னு தெரியணுங்கிறதுக்காக. இந்த கிளாத்லேயுமே நம்ம மெயின் கிளாத்லேயும் இது மாதிரி சும்மா கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம இதை மடக்கி வச்சுக்கலாம். இனி பக்கத்து இப்படி போட்டுறணும். அது ஓப்பன் பக்கம் பற்றியில் இனி இந்த மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வரணும். அப்படியே துணியை திருப்பி போடணும். திருப்பி போட்டு இப்படி கரெக்டாக வச்சு விடுங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், பேக் சைடு இதை எடுங்க.
இதை அப்படியே வச்சுட்டு நம்ம சுற்றிலும் அரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இனி இதில் இந்த மெயின் துணியில் சென்டரை கட் பண்ணி விட்ருங்க. தைக்கிறதுக்கு நமக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். கட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி அடிபாகத்தில் லைனிங்லேயும் கட் பண்ணி விடுங்க. மெயின் கிளாத்லேயும் சென்டரை கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இனி இதை மடக்கி வச்சிடலாம். இனி ஃப்ரண்ட்டு இதை கட் பண்ணிடலாம். இதை இப்படி போட்டு கட் பண்ணணும். அப்போ தான் வந்து துணி கட்டாது. இந்த பக்கம் உள்ள இடம் துணி இல்லை பார்த்தீங்களா, அதனால் நம்ம துணியை இப்போ திருப்பி போட்டு தான் கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இதுவாக அந்த சுற்றில இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுருவோம். இதை அப்படியே மடக்கி வச்சிடலாம். இது நமக்கு பட்டி கட் பண்ணணும். இனி அப்படியே இருக்கிறது. நம்ம இப்படி சுற்றிலும் தையல் போட்டு லைனிங்கில் எடுத்துட்டு தான் நம்ம கட் பண்ணோம். அதனால் இதை அப்படியே நம்ம மடித்து வச்சுக்கணும். இது பட்டி. இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சு பாருங்கள். பேக்கில் ஃப்ரண்டில் பட்டி, கை எல்லாம் முடிஞ்சாச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸ் நமக்கு தேவைப்படும். இதுதான் நமக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். இனிமேல் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பிடிச்சவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன். நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. அதுக்கு நான் வந்து சொல்லித்தர தயாராக இருக்கேன். நீங்கள் ஒன்றுமே தெரியலனா கூட உங்களை டெய்லர் ஆக்கி விட்டுறலாம். அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.